ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வ்ளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். DIML வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கில் இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மார்னிங் வியூ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி 1 டே வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து ரெஸ்ட் விட்ருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணல, டைரெக்டாக எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டேன். மார்னிங் அம்மா வந்து வாசல் கூட்டி தொளிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கீழே வந்துட்டு கூட்டி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து வாசல் தெளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்பை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது #abitamilyoutuber அப்படின்னு போட்டுட்டு உங்கள் டிப்பை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த டிப்பை வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் நேமோட வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களோட டிப்பை எடுத்து நம்ம வீடியோவில் வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். நானும் என் தம்பியும் வந்து அம்மா கொஞ்சம் காயெல்லாம் கேட்டிருந்தாங்க, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ பழனியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கடை போட்டாங்க. யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் உழவர் சந்தை இருக்குது, அங்கே போய் வாங்குவோம். பட் இப்போ அதெல்லாம் க்ளோஸ்டு. வெளியே மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஸோ வெளியே இருக்க கடைகள்லேயே அம்மா சொல்லிவிட்ட காய்கறி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நெகாப்பழம் சீசனும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெகாப்பழம் வந்து அவ்வளோ நல்லது. ஸோ பார்த்தோன்னே அங்கேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெகாப்பழம், கொய்யாக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். பழனியில் வந்து கொய்யாக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்டவுனில் நமக்கு பெரிய வேலையே வேணுங்கிற திங்ஸை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் மெனு போட்டு 3 நேரமும் வந்து நம்ம குக் பண்ணுறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டெய்லியுமே எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணிடுறாங்க. எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க்குக்கு என் தம்பி வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து ABC ஜூஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் ட்ரை பண்ணோம். இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ண அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா பெசரட் தோசை பண்ணியிருந்தாங்க. முளைக்கட்டின பாசி பயிரை வந்து அரைச்சி இந்த மாதிரி தோசை பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட், ஆனியன், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கறி லீஃப் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி சாப் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. இது கூடவே வந்து சாம்பார் அண்ட் நடக்கலை சட்னியும் பண்ணியிருந்தாங்க. டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தோசை வந்து ட்ரை பண்ணலாம். வழக்கம் போல் ஆதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து இந்த மாதிரி 2 குட்டி மீன் யாரையா பிடிச்சி தர சொல்லி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு விளாண்டுட்ருப்பாங்க. ஆஃப்டர்நூன் அப்புறம் அவங்க தூங்கும்போது நாங்கள் எடுத்து பாண்டில் விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து தினமும் ஆதோட ரொட்டீன். ஆதவ் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பரில் வந்து ஆனியன் போட்டு தர சொல்லி அதை வந்து புல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 ஆனியனை வந்து ரஃபாக சாப் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். நல்லா ஃபைனாக சாப் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. பொரியலுக்கு வந்து ஆனியன் வந்து சாப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பாத். அதுக்கு மெயின் வந்து டொமேட்டோ தான். ஒரு 10லேருந்து 11 டொமேட்டோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்ல ரெட் கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சாச்சு. பூண்டும் சின்ன வெங்காயமும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பொன்னி ரைஸில் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து சாப்பாடு வந்து எந்த அரிசியில் நீங்கள் வைப்பீங்களோ அந்த ரைஸே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். இதில் வந்து நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் கீக் ரோபோகுக்கில் தான் பண்ண போகிறேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் குக்வேர் அப்படின்னா கீக் தான். ஸோ இதில் வந்து ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஒன்று இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 சிலிக்கான் இது இருக்கும் நம்ம பாட்டெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லிட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங் வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்லேயும் இருக்குது, அம்மாவும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் தான். ஏன்னா இதில் நம்ம பண்ண முடியாத ரெசிபிஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ரெசிபீஸுமே நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். நானே நிறையா ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பாத்தும் வந்து கீக்கில் தான் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த குக்வேரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மல்லி 1 ஸ்பூன், கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு எடுத்துருக்கோம். யூஸ்வலாக பிரியாணி தக்காளி சாப்பாடுலாம் வந்து வேறு மாதிரி பண்ணுவோம். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த ஸ்டீல் பவுலை வந்து உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டே மோடில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு நம்ம வணக்கிறது, ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபைனாக பவுடர் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் தாளிக்கணும். தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பேனை வந்து ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோடில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீ குக்வேர் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 பாட் ரெசிபி, பிரியாணி ரெசிபி, கிரேவி, நான்வெஜ் ரெசிபி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ டைமிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரோபோகுக்கில் தான் நான் பண்ணுவேன். ஸோ தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி பியூரி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி இலையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து தக்காளி சாதம் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரியே போட்டு ஒரே மாடலில் பண்ணிகிட்ருப்போம். பட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு டொமேட்டோ பாத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் பூண்டையும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் நம்ம சேர்க்கல, பூண்டும் சின்ன வெங்காயம் பேஸ்ட் தான் சேர்க்குறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடரையும் வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்பைஸ் பவுடரோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்த்த போகிறோம். 2 கரண்டி வந்து தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஸ்பைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ குக்வேரை வந்து நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹால்லேயே உட்காந்துட்டு கூட நம்ம இதில் வந்து குக் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பியூரியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது ரைஸ் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் இந்த தக்காளி பியூரியும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் ரைஸோட வாட்டர் இதோட வந்து கணக்கெடுத்து நம்ம நல்லா அரிசி வந்து உதிரியாக வர மாதிரி வைக்க முடியும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஏன்னா தக்காளி வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லா வேகமாக வெளியே தெளிக்கும். ஸோ தெளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாட்டே மோட்லேயே தான் இருக்குது, அதே மோடில் அப்படியே வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த மேலே இருக்க ப்ரெஷர் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா ஓப்பன் ஆகிருக்கான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தக்காளியும் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் வால்வ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். தக்காளியும் வந்து இதோடு சேர்த்து நல்லா குக் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கப் தண்ணியாக கணக்கெடுத்தாச்சு. நீங்கள் 4.5 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது அரிசியை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
கீக் குக்வேர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உள்ளே இருக்க பாட்டை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிட்டோம்னா போதும். வேறு எந்த ஒர்க்குமே இருக்காது, குக் பண்ண ஃபீலே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதில் குக் பண்ணுறதுக்கு. ரைஸ் ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து அதிலே வந்து டைமர் இருக்குது. ரைஸு, இட்லி, சாம்பார், தால் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸில் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். டோட்டலாக 10 மினிட்ஸில் வந்து குக் ஆகி ரெடி ஆகிடும். அது சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாலட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 துருவின கேரட் வேணும். ஸோ கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். துருவும்போது சின்ன பிளேடில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இதில் 2 டைப் இருக்கும், பெருசாகவும் கிரேட் பண்ணலாம், குட்டியாகவும் கிரேட் பண்ணலாம். நான் குட்டியாக கிரேட் பண்ணுறதுல தான் இப்போ வந்து நான் கிரேட் பண்ணுறேன். டெய்லியுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பொரியல் செய்வோம். அது கூடவே வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காய்கறி சாலடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து கேரட் சாலட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து வேறு மெத்தடில் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம துருவின கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பாசி பயிரை ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக வந்து குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃபைனாக கிரேட் ஆன மாதிரி. ஸோ அதனால் சாப்பரில் போட்டு இதை வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். கிரேட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த சாலட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சாலட் குக்கும்பர்னே உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளேவருக்காக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகா, அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் கொஞ்சமாக வந்து ஃபைனாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீனட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கப் அளவுக்கு பீனட் ஆட் பண்ணிக்கலாம். பீனட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாலட்ஸில் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஞ்சமாக வந்து லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து சூப்பரான ஹெல்த்தியான சாலட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதே சாலட்டில் நீங்கள் முளைக்கட்டின பாசிப்பயிருக்கு பதிலாக சுண்டல், இல்லைனா ராஜ்மா, இல்லைனா பன்னீர் க்யூப்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சாலட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம லஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காய் எல்லாமே சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஃபில்லிங் ஆயிரும். ரைஸோட இன்டேக்கும் உங்களுக்கு குறைஞ்சிரும். வெயிட் லாஸும் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரா சாலட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கீக் குக்வேரில் வந்து ரைஸ் குக்காகி முடிக்கிறதுக்குள்ளேயும் டக்குன்னு நம்ம வந்து குயிக்காக ஒரு சாலடும் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் வால்வ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ப்ரெஷர் வால்வ் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரைட்டாக நல்ல கலர்ஃபுல்லான டொமேட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீக் குக்வேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீப் வார்ம் மோடு இருக்குது. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே கீப் வார்ம் மோடில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வரைக்குமே அது வந்து சூடாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா சாப்பிட்ற வரைக்கும் அது அப்படியே தம்மில் இருக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கீ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கீக் குக்வேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் கீப் வார்ம் மோடில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நான் எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். குயிக்காக ஒரு 1 pot ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு இல்லை லஞ்சுக்கு ஒர்க்கிங் மாம்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டொமேட்டோ கெச்சப்லாம் ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி.
லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியலும் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டொமேட்டோ பாத்தும் சாலடும் பண்ணியிருந்தேன். எப்போவுமே லஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிளுக்கு பதிலாக 2 வெஜிடபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நல்லா ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்டும் வந்து வரும். இது கூட வந்து நீங்கள் பாயில்டு எக்கு இல்லை எக் ஆம்லேட் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பரான டொமேட்டோ பாத் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்டர் தி சிங்க் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வேலைகள் வந்து அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாவது ஏதாவது வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் தி சிங்க் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா க்ளீனிங் சப்ளைஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுபடியும் இப்போ நம்ம வந்து ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லாத ஐட்டம்ஸையும் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே 2 months ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி க்ளீனிங் சப்ளைஸ்லாம் வந்து ஸ்டாக் பண்ணிடுவோம். அதுவும் இப்போ வந்து கோவிட் சிச்சுவேஷனால் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறது நமக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஒரு தடவை போகும்போதே பல்காக இந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எது வேணுமோ நம்ம அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் செல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பாட்டம் செல்ஃபும் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பழைய டைனிங் டேபிளோட ஷீட்டை தான் வந்து நான் கட் பண்ணி லைனராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய ஃபேன்சி ஆர்கனைசர் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நம்ம நீட்டாக நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஒரு மணி பிளான்ட் வாட்டரில் வச்சுட்டு ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கராகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷன் சைடில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபை வந்து வைப் பண்ணிவிட்டு அதையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம அப்பப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஸ்பேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஏன்னா லைட்டாக அழுக்காகும் போது நம்ம வைப் பண்ணிடணும். இந்த வாஷ் பேஷன் கீழே இருக்க கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கையோடு இந்த சைட் டேபிள்ஸ் எல்லாமே வந்து நான் தொடச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வேறு எந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைனிங் டேபிளும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஆர்கனைசர் மட்டும் வச்சுட்டோம்னா டைனிங் டேபிள் எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதோடு இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.